முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காசாவில் கடும் சேதத்தை சந்தித்த இஸ்ரேல். ஆக்கிரமிப்பு படைகள் தரப்பில் ஒருவர் பலி, 11 பேர் காயம். 4 ஆக்கிரமிப்பு வீரர்களை தூக்கிச் சென்ற ஹமாஸ். கைது அல்லது மரணம் ஆகிய 2 வாய்ப்புகள் மட்டுமே ஆக்கிரமிப்பு படைகளுக்கு உள்ளது. ஹமாஸின் அல்-கசாம் ராணுவம் கடும் எச்சரிக்கை. ஆக்கிரமிப்பு படைகளை எதிர்கொள்ள முழு தயாரிப்பில் உள்ளோம். இரத்தத்தால் தக்க பதிலடி கொடுக்கப்படும். தலைவணங்க கோழைகள் அல்ல என ஹமாஸ் ஆவேச அறிக்கை. ஹமாஸ் தங்களுக்கு ஆதரவாக உலகத்தையே திருப்பியுள்ளது. அரசியல் ரீதியாக இஸ்ரேல் பெரும் தோல்வியை சந்தித்துள்ளது. இஸ்ரேல் முன்னாள் ராணுவ ஜெனரல் கடும் விமர்சனம். ஹிஸ்புல்லா பலவீனம் அடைந்துள்ளதாக கூறுபவர்கள் கற்பனை உலகத்தில் உள்ளனர். இழந்த அனைத்தையும் மீட்டுவிட்டது ஹிஸ்புல்லா. இஸ்ரேல் உளவுத்துறையின் முன்னாள் தலைவர் வெளிப்படையான கருத்து. இஸ்ரேல் தாக்குதலில் ஏமன் தலைவர்கள் யாரும் கொல்லப்படவில்லை. ஆக்கிரமிப்பு விமானங்கள் ஏமன் வான்பகுதிக்குள் கூட நுழைய முடியவில்லை. உளவியல் தாக்குதலை ஆக்கிரமிப்பு நடத்துவதாக ஹவுதி படைகள் விளக்கம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். காசாவில் ஹமாஸ் கொடுத்த கடும் பதிலடியில் இஸ்ரேல் படையினர் பலர் கொல்லப்பட்ட நிலையில் 11 பேர் காயமடைந்துள்ளனர். 4 பேரை காணவில்லை. அவர்களை ஹமாஸ் தூக்கிச் சென்றிருக்கலாம் என்று கருதப்படுவதால் கடும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக காசா மீது குண்டு வீசி 60,000த்திற்கும் மேற்பட்ட மக்களை கொன்றதோடு சுமார் 2 லட்சம் மக்களை காயப்படுத்தி சுமார் 20 லட்சம் மக்களை பட்டினியில் போட்டு வரும் இஸ்ரேல் இன்னும் முக்கிய நகரமான காசா சிட்டியை பிடிக்கவில்லை. தற்போது அதனை பிடிக்கப் போவதாக புதிய போரை அறிவித்து தொடங்கியுள்ளது. இதனையொட்டி காசா சிட்டி நகரத்தின் மீது கொடூர குண்டுவீச்சு, பீரங்கி தாக்குதல் என தொடர்ந்து வருகின்றது. இந்நிலையில் ஹமாஸ் படைகள் கொடுத்த பதிலடியில் ஆக்கிரமிப்பு படைகள் கடும் சேதத்தை சந்தித்துள்ளன. ஒரு தாக்குதலில் இஸ்ரேல் படையினர் 10க்கும் மேற்பட்டோர் சுருண்டு விழுந்துள்ளனர். இதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே மரணத்தை தழுவிவிட்டார். 11 பேருக்கு காயம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்த மாதிரியான காயங்கள் என்பது குறித்த தகவலை ஆக்கிரமிப்பு நிர்வாகம் முழுமையாக வெளியிடவில்லை. அதே நேரம் முக்கிய நிகழ்வாக 4 ஆக்கிரமிப்பு படையினரை காணவில்லை. அவர்களை ஹமாஸ் பிடித்துச் சென்றிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதால் இஸ்ரேலில் கடும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. ஒருவேளை இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த சம்பவம் நெதன்யாகுவின் அரசை சில நாட்களில் கவிழ்த்து விடலாம் என்று கூறப்படுகின்றது. காரணம், உயிருடன் உள்ள 20 கைதிகளை மீட்கத்தான் போர் என்று கூறி ஒவ்வொரு நாளும் குறைந்தது 20 குழந்தைகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோரை காவு வாங்கி வருகின்றது ஆக்கிரமிப்பு படை. இப்போது ஆக்கிரமிப்பு படையே ஹமாஸிடம் சிக்குவது உண்மையாக இருந்தால் அது இஸ்ரேல் அரசியலை புரட்டி போடும் என்பதில் சந்தேகமில்லை. அதேபோல ஆக்கிரமிப்பு படைகள் ஹமாஸிடம் பிடிபட்டால் அவர்களை மீட்பதற்கு பதிலாக அங்கேயே கொன்றுவிடும் கொள்கை ஒன்றையும் இஸ்ரேல் வைத்துள்ளது. இதற்கு பெயர் ஹனிபால் தியரி. பிடிபடும் ஆக்கிரமிப்பு வீரர்களை இஸ்ரேல் ராணுவமே கொன்றால் அது ராணுவத்தினரின் குடும்பத்தினரிடையே பூகம்பத்தை கிளப்பும். ராணுவத்தில் சேர்வதற்கும் பலர் அஞ்சும் நிலை ஏற்படும். எனவே இந்த புதிய சம்பவம் ஆக்கிரமிப்பு படைகளுக்கு புதிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளன. இதனிடையே இது குறித்து ஹமாஸ் வெளியிட்டுள்ள செய்தியில் ஆக்கிரமிப்பு படைகளுக்கு 2 வாய்ப்புகள் தான் உள்ளன. ஒன்று மரணம், மற்றொன்று கைது. எங்கள் எச்சரிக்கையை மறந்தவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை இதனை சொல்லிக் கொள்கின்றோம் என்று அதிரடியாக கூறியுள்ளது. ஹமாஸின் இந்த அறிவிப்பால் ஆக்கிரமிப்பு வீரர்கள் பிடிபட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் தற்போது வலுத்துள்ளது. காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்கும் இஸ்ரேலின் திட்டத்தை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் இரத்தத்தால் பதிலடி கொடுக்கப்படும் என ஹமாஸ் சவால் விடுத்துள்ளது. இது குறித்து ஹமாஸின் இராணுவ பிரிவான அல்-கசாம் படையின் செய்தி தொடர்பாளர் அபு உபைதா கூறுகையில், புதிய ஆக்கிரமிப்பு போர் இஸ்ரேலுக்கு அரசியல் மற்றும் இராணுவ மட்டங்களில் பேரழிவை ஏற்படுத்தும். அல்-கசாம் சுதந்திர போராளிகள் முழுமையாக தயாராக உள்ளனர். உயர்ந்த மன உறுதியை பேணுகின்றனர். மேலும் படையெடுப்பாளர்களுக்கு கடுமையான பாடம் கற்பிக்கும் வகையில் வீரம் மற்றும் உறுதிப்பாட்டின் அசாதாரண உதாரணங்களை நிரூபிக்க தயாராக உள்ளனர். போர் குற்றவாளிகளான நெதன்யாகு மற்றும் அவரது நாஜி அமைச்சர்கள் புதிய போரை தொடங்க முடிவு செய்துள்ளனர். இதன் மூலம் அவர்களது நோக்கம் என்னவென்றால் உயிருள்ள கைதிகளின் எண்ணிக்கையை பாதியாக குறைப்பது. அதாவது கைதிகளை இஸ்ரேலே கொல்லுவது, மேலும் இறந்தவர்களின் உடல்களை அழிப்பது ஆகியவைதான் ஆகும். கைதிகளின் உயிரை எங்களால் இயன்றவரை சிறப்பாக பாதுகாப்போம். அதே நேரம் எங்கள் போராளிகளுடன் தான் கைதிகள் இருப்பார்கள். எனவே போராளிகளுக்கு என்ன நிலை ஏற்படுகின்றதோ அதுதான் கைதிகளுக்கும் ஏற்படும்.
கைதிகளை இஸ்ரேல் கொல்லும் பட்சத்தில் அவர்களது முழு விபரம் அடங்கிய இறப்புச் சான்றிதழ்களை வெளியிடுவோம். இவ்வாறு தனது அறிவிப்பில் அபு உபைதா தெரிவித்துள்ளார். இதனிடையே காசா முழுவதும் போராளி குழுக்கள் தீவிர பதிலடி தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றன. ஹமாஸின் ராணுவ பிரிவான அல் கசாம் படைப்பிரிவு வடக்கு காசா பகுதியில் உள்ள ஜபாலியாவின் மையத்தில் அல்யாசின் 105 மில்லிமீட்டர் குண்டுகளுடன் ஒரு இஸ்ரேலிய மெர்காவா டாங்கி மற்றும் ஒரு கவச பணியாளர் வாகனத்தை குறிவைத்து தாக்கியுள்ளது. மற்றொரு நடவடிக்கையில் அல்கசாம் படைப்பிரிவு வடக்கு காசா பகுதியில் கிழக்கு மற்றும் மத்திய ஜபாலியாவில் 2 இஸ்ரேலிய மெர்காவா டாங்கிகளை அதிக வெடிக்கும் திறன் கொண்ட மேம்பட்ட வெடிக்கும் சாதனங்களை பயன்படுத்தி அழித்துள்ளதாக அறிவித்துள்ளது. அல்குட்ஸ் படைப்பிரிவு 810 ஆர்மர்டு பர்சனல் கேரியர் எனப்படும் கவச வாகனத்தை கார்னட் ஆன்டி டேங்க் கைடு மிசைல் மூலம் தாக்கி அழித்துள்ளது. இந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட மற்றும் காயமடைந்த ஆக்கிரமிப்பு படையினரை தூக்கிச் செல்ல ஹெலிகாப்டர்கள் வந்ததையும் போராளிகள் ஆவணப்படுத்தியுள்ளனர். மற்றொரு படைப்பிரிவான தியாகி உமர் காசிம் படைகள் தெற்கு காசா அல்சாய் டவுன் மாவட்டத்தில் இஸ்ரேலிய கவச வாகனம் மீது தாக்குதல் நடத்தி அழித்துள்ளதாக அறிவித்துள்ளது. ஹமாஸ் தங்களுக்கு ஆதரவாக உலகத்தையே திருப்பியுள்ளதாகவும் அரசியல் ரீதியாக பெருவெற்றி பெற்றுவிட்டதாக இஸ்ரேல் முன்னாள் ராணுவ ஜெனரல் இஸ்ரேல் ஜிவ் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய ராணுவத்தின் செயல்பாட்டு பிரிவின் முன்னாள் தலைவரான இஸ்ரேல் ஷிவ் இஸ்ரேல் ராணுவ ரீதியாக தேக்கமடைந்து வருவதாகவும் அதே நேரத்தில் ஹமாஸ் ஒரு அரசியல் சிந்தனை பள்ளியை முன்னெடுத்து வருவதாகவும் ஒப்புக்கொண்டார். இஸ்ரேலின் சான் 12 அவர் அளித்த பேட்டியில் காசாவில் பஞ்சம் தொடர்பான ஹமாஸின் பிரச்சாரங்கள் வெற்றி பெற்றுள்ளன, ஏனெனில் அது முழு உலகத்தையும் அதன் பக்கம் நகர்த்தியுள்ளது என்று விளக்கினார். இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கையில் தீவிரம் காட்டி வரும் அதே வேளையில் ஹமாஸ் 2வது சிந்தனை பள்ளியை உருவாக்குகின்றது என்று ஷிவ் மேலும் கூறினார். பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் வழங்கப்பட்ட போர் நிறுத்த முன்மொழிவிற்கு ஹமாஸ் அளித்த பதில் மிகவும் பயனுள்ளதாக இருந்ததால் அது நெதன்யாகுவை முற்றிலும் திகைக்க வைத்தது. அவரை வாயடைத்து எந்த பதிலும் இல்லாமல் ஆக்கியது. ஒப்பந்தம் தோல்வியடைந்தால் ஹமாஸை குறை கூறுவதற்கான வாய்ப்பு நெதன்யாகுவிற்கு மறுக்கப்பட்டு விட்டதாகவும் அவர் பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். காசா நகரில் அதன் விரிவாக்கப்பட்ட நடவடிக்கையை தொடங்க முடிவு செய்யும் போது இஸ்ரேல் 3வது அரசியல் சவாலை எதிர்கொள்கிறது என்றும் இஸ்ரேல் ஜிவ் மேலும் எச்சரித்தார். ஹிஸ்புல்லா பலவீனமடைந்து விட்டதாக கூறுபவர்கள் கற்பனை உலகில் மிதந்து கொண்டிருப்பவர்கள் என்று இஸ்ரேல் உளவுத்துறை முன்னாள் தலைவர் தெரிவித்துள்ளார். சிரியா மற்றும் லெபனானை வேவு பார்க்கும் பிரிவின் இஸ்ரேலிய உளவுத்துறை முன்னாள் தலைவரான ரிசர்வ் கர்னல் ஜாக் நெரியா அளித்த பேட்டியில் ஹிஸ்புல்லா ராணுவ திறன்களை மீண்டும் கட்டி எழுப்பியுள்ளது மற்றும் அதன் ஆயுதங்களை விட்டுக் கொடுக்கும் எண்ணம் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். நவம்பர் முதல் ஹிஸ்புல்லா தனது அணிகளை மறுசீரமைத்துள்ளது, ட்ரோன்கள் மற்றும் பிற ஆயுதங்களை மீண்டும் தயாரிப்பதை தொடங்கியுள்ளது. லெபனானிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே அதிகரித்து வரும் பதற்றங்களுக்கு மத்தியில் ஹிஸ்புல்லா பொதுச் செயலாளர் ஷேக் நயீம் காசிம் ராணுவ உடையில் அரிதாக பொதுவில் தோன்றுவது ஒரு தீவிரமான போக்கை குறிக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். ஹவுதி தலைவர்களை கொன்றதாக இஸ்ரேல் கூறுவது வடிகட்டிய பொய் என்றும் இது இஸ்ரேலின் உளவியல் போர் என்றும் ஏமன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ஏமன் தலைவர்கள் மட்டுமல்ல, கோடிக்கும் மேற்பட்ட மக்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரானவர்கள் தான் என்பதை வலியுறுத்தும் விதமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பிராந்திய தலைநகரங்களில் பேரணிகளை ஏமன் மக்கள் நடத்துகின்றனர். இந்நிலையில் ஹவுதி தலைவர்களை கொன்றதாக கூறிய இஸ்ரேல் வெள்ளிக்கிழமை பேரணிகளை இதன் மூலம் சீர்குலைக்க திட்டமிட்டதாக கூறப்படுகின்றது. அதாவது பேரணியின் மீது இஸ்ரேலால் தாக்குதல் நடத்த முடியும் என்பதை காட்டுவதற்காகவே வியாழக்கிழமை ஏமனில் பொதுமக்களின் இடங்களை இஸ்ரேல் தாக்கியதாக ஏமன் படைகள் தெரிவித்துள்ளன. ஆனால் இஸ்ரேலின் அச்சுறுத்தல்களை புறந்தள்ளி வெள்ளிக்கிழமை கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் ஏமன் நகரங்களில் பேரணி சென்றனர். இந்த பேரணியில் காசா மக்களுடன் தொடர்ந்து நிற்போம், எத்தகைய தியாகங்களையும் எதிர்கொள்வோம் என்று முழக்கங்களை எழுப்பினர். மேலும் நடுவானில் பிரிந்து சென்று தாக்கும் ஏமனின் புதிய ஆயுதத்திற்காக ஏமன் ராணுவ தொழில்நுட்ப விஞ்ஞானிகளை பேரணி பாராட்டியது. இதனிடையே ஏமன் அரசு வட்டாரங்கள் வெளியிட்டிருக்கும் செய்தியில் ஏமன் நாட்டின் பிரதமர் மற்றும் முக்கிய ராணுவ தலைவர்களை கொன்றுள்ளதாக இஸ்ரேலும் இஸ்ரேல் ஆதரவு முன்னாள் ஏமன் ஆட்சியாளர்களும் கூறி வருவது சுத்த பொய் என்று திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஏமன் வான் எல்லைக்குள் நுழைய முடியாமல் நெடுந்தொலைவில் இருந்து விமான தாக்குதல் நடத்தியதாகவும் முழுக்க முழுக்க பொதுமக்களின் தளங்களை மட்டுமே தாக்கியதாகவும் கூறியுள்ளது. பிராந்தியம் முழுவதும் முக்கிய தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் இருந்து ஏமன் தலைவர்கள் ஏற்கனவே பாடம் கற்று இஸ்ரேலின் சதிகளில் சிக்காமல் பாதுகாப்பாக உள்ளதாகவும்
எனவே ஏமன் தலைவர்களை குறிவைத்ததாக இஸ்ரேல் கூறுவது முற்றிலும் ஒரு உளவியல் போர் என்றும் இதனை வைத்து ஏமன் மக்களை பலவீனப்படுத்த முயற்சித்து இஸ்ரேல் தோல்வி அடைந்துள்ளதாகவும் ஏமன் படைகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காசாவில் கடும் சேதத்தை சந்தித்த இஸ்ரேல். ஆக்கிரமிப்பு படைகள் தரப்பில் ஒருவர் பலி, 11 பேர் காயம். 4 ஆக்கிரமிப்பு வீரர்களை தூக்கிச் சென்ற ஹமாஸ். கைது அல்லது மரணம் ஆகிய 2 வாய்ப்புகள் மட்டுமே ஆக்கிரமிப்பு படைகளுக்கு உள்ளது. ஹமாஸின் அல்-கசாம் ராணுவம் கடும் எச்சரிக்கை. ஆக்கிரமிப்பு படைகளை எதிர்கொள்ள முழு தயாரிப்பில் உள்ளோம். இரத்தத்தால் தக்க பதிலடி கொடுக்கப்படும். தலைவணங்க கோழைகள் அல்ல என ஹமாஸ் ஆவேச அறிக்கை. ஹமாஸ் தங்களுக்கு ஆதரவாக உலகத்தையே திருப்பியுள்ளது. அரசியல் ரீதியாக இஸ்ரேல் பெரும் தோல்வியை சந்தித்துள்ளது. இஸ்ரேல் முன்னாள் ராணுவ ஜெனரல் கடும் விமர்சனம். ஹிஸ்புல்லா பலவீனம் அடைந்துள்ளதாக கூறுபவர்கள் கற்பனை உலகத்தில் உள்ளனர். இழந்த அனைத்தையும் மீட்டுவிட்டது ஹிஸ்புல்லா. இஸ்ரேல் உளவுத்துறையின் முன்னாள் தலைவர் வெளிப்படையான கருத்து. இஸ்ரேல் தாக்குதலில் ஏமன் தலைவர்கள் யாரும் கொல்லப்படவில்லை. ஆக்கிரமிப்பு விமானங்கள் ஏமன் வான்பகுதிக்குள் கூட நுழைய முடியவில்லை. உளவியல் தாக்குதலை ஆக்கிரமிப்பு நடத்துவதாக ஹவுதி படைகள் விளக்கம்.